கைஸ் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்குது. ஸோ வர வழி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. அப்படியே மேலே ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். கெஸ் வாங்குது தானே தெரியுது. என்னது எழுகானா இங்கே இந்த மக்களே நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே ஏறிட்டு வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஒரு வழியாக நம்ம வந்து அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ மூலவர் அவர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா விழுகாத மாதிரி வச்சிரு. ஹே கைஸ், வெல்கம் பேக் நம்ம சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் மகி. மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த கரடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து வேதகிரி மலைன்னு கூட சொல்கிறாங்க. ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக நியூ இயருங்க, 1ஆம் தேதி இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற பெருமாளை வந்து யாருமே அதிகமாக வழிபட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு ரெகுலராக வந்து எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பூஜைகள் எல்லாம் நடக்கும். ஸோ பெருமாள் கோயில் எல்லாத்துலேயும் இந்த கோயிலில் பர்டிகுலராக எந்த ஒரு பூஜையுமே நடக்கிறது இல்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதே சமயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரடு மேலே ஏறி போய் அந்த சாமியை வந்து நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே போய் என்ன அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கும் எடுத்து காட்டிடலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெரிய கரடு மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு சின்ன கரடு. அதுக்கு போகிறக்கு வழியெல்லாம் கிடைங்க. ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி அப்படியே மேலே ஏறுது. நாங்கள் கீழே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்தது, அந்த விநாயகர் கோயிலை தரிசிச்சுட்டு அப்படியே அந்த ஒத்தையடி பாதையில் வந்து அப்படியே மேலே வந்துட்டு ஒரு சின்ன இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ மாதிரி தெரியும். அந்த இடத்துல நின்று இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நாங்கள் ஏற கூட ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஏற போகிறோம். இங்கே ஒரு சிலரை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பூஜைகள்லாம் எதுவும் நடக்கிறதில்ல தம்பி, மாதம் மட்டும் ஒரே ஒருத்தர் வந்து பூஜை செய்வார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு விஷயமும் இதில் நடக்கிறதில்ல. இடையில ஏதாவது தெய்வம் இருக்குமான்னு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். இந்த ஒரு சில மலைகள்லாம் பார்த்திங்கன்னா பாதி மலையிலேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து அம்மன் சிலைகள்லாம் இருக்கும். ஏதோ பாறை கடையில் இல்லை இந்த மாதிரி குகைகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரித்தேன். பட் ஆனால் அந்த மாதிரியும் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த மலைக்கு என்ன தான் வந்து இது ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருந்தாலுமே நான் இது ரொம்ப நாளாகவே வரல. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு வந்து நான் வர்றேன். ஸோ வாங்க மேலே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஒத்தையடி பாதையில் தான் வந்து கீழேருந்து அப்படியே மேலே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த விநாயகர் கோயில் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு 10 அடி 20 அடி அப்படியே மேலே வந்தோடனே அந்த பேக்ரவுண்ட் வியூலாம் பாருங்களேன். அந்த புளியம்பட்டியோட மொத்த அமைப்புமே வந்து இதில் நல்லா தெரியுது. இன்னும் வந்து இதே வழியில் நம்ம அப்படியே மேலே போகிறோம். இங்கே பாருங்களேன், நிறைய இடத்துல மாடுகள்லாம் கட்டி வச்சு மேய்ச்சிட்ருக்காங்க மலையில். அது வாட்டுக்கு வெயிலில் மேய்ஞ்சிட்ருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல யாருமே ஏன் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. ரொம்ப நாள் எத்தனை வருஷம் இது வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கோயில் இருக்குது, அது வந்து வேதகிரி மலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலே பெருமாள் கோயில் இருக்குது, அவ்வளோதாங்க டீட்டெயிலு. பாருங்கள், வழியெல்லாம் இப்படி தான் போகுது. பார்த்து வா. மலையை சுற்றி மேலே ஏறணும்னு நினைக்கிறேங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இல்லை பாரு, செங்குத்தாக இருக்குது. யாருமே இல்லைங்க, நாங்கள் ரெண்டே பேர் வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். அதுவும் நியூ இயர் அன்னைக்கு முதல் நாள் வந்து பெருமாள் அவரை போய் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டுருக்கேன். கைஸ், போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்குது. ஸோ வர வழி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. இந்த ஆவராஞ்செடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சென்ட்ரலெல்லாம் பூந்து வந்துட்டுருக்கோம். பாருங்கள், பேக்ரவுண்ட் வியூவெலாம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. போகலாமா? அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும் மட்டுமே. வருஷத்துக்கு ஒரு டைமா? இல்லை, அதான் ஒவ்வொரு டைம் வந்து மாதத்துக்கு ஒரு டைமும். அதே சமயம் அதான் அவங்களுக்கு அமாவாசை எப்படி அப்படி இல்லை. இப்போ வேண்டுதல்லாம் ஒரு சிலர் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வேண்டுதல் நிறைவேறினா இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வந்து கும்பிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மாதிரியும் இங்கே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா இங்கே பாதையும் அப்படியே நல்லா இல்லைல்ல, கரடுமுறை தானே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. இங்கே பாருங்கள்,
அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த பாதை வந்து அப்படியே செங்குத்தாக மேலே ஏறுது. பார்த்து வலிக்கறி குழந்துடாத. புரட்டாசி மாதம் மட்டும் விளக்கு வைப்பாங்க. புரட்டாசி மாதம்? ஆமாம். அப்படியே மேலே ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். கெசு வாங்குது. வேறவனுக்கு தானே தெரியுது. வா பார்த்து வாடா. நானும் கூட எத்தனையோ மலை ஏறிட்டு புல்லு பிடிக்கிறேன்ட்டு பிடிச்சிடாத, இழுத்துட்டுருது. ஏன் மகி எத்தனையோ மலை ஏறிட்டு இங்கே பாருங்க, எத்தனையோ மலை ஏறி இருக்காப்லையாம்மா. இதில் மட்டும் சங்கிட்டு. இதில் மட்டும் சங்கியிருக்கீங்களா? ஐயோ ஸ்ட்ரைட்டாக ஏறுதில்ல அப்படியே மேலே. பில்லெல்லாம் ஏறி முன்னே ஏறி. நம்மால் வரும்போது ஒரு வாட்டர் கேன் கூட வாங்காமல் வந்தாப்புல. நான் வந்து கடையில் வாங்குறேன் ஒரு 1/2 லிட்ரு. அதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு கேட்டு வராப்புல. இப்போ தெரியுதா எதுக்குன்ட்டு அந்த வாட்டர் கேனு. அனுபவத்தில் சொல்லணும், சொன்னால் கேட்கணும். மக்களே அங்கே பாருங்கள், தூரத்தில் பாறையெல்லாம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதாவது தெய்வங்கள் இருக்கலாமா என்னமோ தெரியல. இந்த மாதிரி பாறைகள் இருந்தால் ஒன்று சுனை இருக்கணும், இல்லைனா குகை அந்த மாதிரி இருக்கணும். கெஸ் வேறு வாங்குது, கண்டினியூஸாக பேச முடியல. முடியல. ஏய் வந்துட்டோம்டா, இன்னும் கொஞ்சம் தூரம் தாவா, கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோதான். எவ்வளோதான்? சுற்றி சுற்றி எல்லாம் இல்லை, வா. வா வா வந்தாச்சு வா. எத்தனை தூரம் ஒன்று இருக்குது? ஏய் இன்னும் எத்தனை தூரம் ஏறும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு இது பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, சின்ன மலை தான். பட் ஆனால் செங்குத்தா ஏறங்காட்டி கொஞ்சம் கெஸ் வாங்குது. அதே சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி டைமு, மொட்டை வெயிலில் ஏறிட்டுருக்கேன்னு வைங்களேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ வழிதட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கற்கள்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா பிடிச்சி கிரிப்பாக ஏறுற மாதிரி ஏறினா மட்டும்தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே தண்ணி இருந்தால் கூட சொனை இருக்குமான்னு பார்க்கணும் மேலே போயிட்டு. அப்போ இது என்னது? எது? வேற பாம்பு சட்டை மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்க்கும்போது. அது அப்படித்தான் தெரியும். பாம்பு சட்டை மாதிரி தெரிஞ்ச பயந்துக்க முடியும். ஆமாம், அந்த மாதிரி பொங்கு இருந்தால் ஏதாவது குகை இருக்கும், இல்லைன்னா சொனை இருக்கும். பார்த்தாதான் தெரியும். ஆமாம், வந்துட்டோன்னு நினைக்கிறேன்ல. வந்துட்டோம் வாடா. மேலே போய் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துடணும், காட்டிடணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்தீங்கன்னா நல்லா வியூ தெரிகிற மாதிரி ஒரு இடம் வந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கீழே காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதிலேருந்து அப்படியே இப்படி வந்து இப்போ இந்த வழியாக அப்படியே இந்த வழியாக மேலே ஏறியிருக்கோம். இன்னும் மேலே போகணும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கோயில் வந்து இருக்கும் போல். இங்கே பாதை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக எந்த இடம்னு நம்மளுக்கு சொல்ல முடியல. இந்த வகை இருக்கா, இந்த வகை இருக்கா அப்படிங்கிறத கூட நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியல. போமா மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்கேயும் நிற்காமல் அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம். பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த புல்லுக்குள்ளேயும் இந்த ஆவராஞ்செடிங்கிற சொல்லக்கூடிய அந்த செடிக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. புரியல, ஏராளி மரமோ என்னமோ. வா இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கு. அந்த இடம் நினைக்கிறேன் கரெக்டாக அந்த இடத்துல இருக்குங்க. இப்போ நம்ம மேலே போனோம்னா பெருமாள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ அங்கே வந்து பெருமாள் சன்னதி அவரோட மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. பெருமாள் மட்டும்தான் இல்லை, அது போக வேறு ஏதோ இன்னொருத்தர் கேட்கும்போது வேறு மாதிரி சொன்னார். ஆளுக்காளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, எது சரின்னு நம்மளுக்கு டீட்டெயில் தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ கடைசி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி, அதுக்கப்புறம் இந்த கொடிகள்லாம் போட்டு அந்த பாதை வந்து மறைக்குது. இதுதான் சரியான பாதை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த ஒத்தேரி கணக்கு வச்சே நாங்கள் அப்படியே ஏறிட்டுருக்கோம். ஐயா வா, என்னது எழுகானா? இங்கே நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே நம்மளால் எழுகான் பிடிங்கிருக்காப்புல. உப்பு எடுத்துகிட்டு வந்திருந்தா அருமையாக இருந்திருக்கும். உப்பு எடுத்து வந்து வா, வெய் பேக்கில் போடு, மேலே போய் சாப்பிட்டுருக்கேன். பேக்கில் போய் வெய்ய, ஏன் அந்த ரெண்டை விடுறேன்.
ஏன்னு இங்கே பாருங்களேன், பாதை வந்து இந்த கல்லை தாண்டி அங்கே போய் அந்த ஒத்தையடி பாதைக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆகி மேலே போகுது. பார்த்தீங்களா, இப்படி தாங்க பாதை இருக்குது. நான் 2 பேரும் கோயில் போய் சேர்ந்து பார்த்தேன். ரொம்ப நேரமாக இங்கே தான் நினச்சிட்டு இருக்கான். அது போயிருக்கு. மலையேறக்கு 1 மணி நேரம் நிற்க இல்லைல்ல, ஏறிடலாம். காலையில் நேரத்தில் வந்திருந்தோம்னா ஏறும்போது நல்லா இருந்திருக்கும். வெயில் அடிக்கிறதுல நேற்று தான் நாகமலை போயிட்டு வந்தேன் நான். பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது. இது நம்ம அங்கே வரும்போது எதை பார்த்தோமா அந்த பக்கம் இருக்கிற பாதையா? இல்லை, அது அங்கே அந்த பாறை. அது தனி பாறை. கோயில் மலையில் ஏறும்போது ரிவர்ஸ் மட்டும் வரவே முடியாது. ஏன்? ஆமாம், அது ஒரு சிலர் ஐதீகம் அப்படி தான் சொல்கிறாங்க. எப்பவுமே ரிவர்ஸ் வரக்கூடாது. மக்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேர்வை வந்துட்டுருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கும் வந்து பயங்கரமாக ஊற்றிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் மட்ட பகுதின்னு நினைக்கிறேன். இல்லைடா வந்துட்டோம். ஏன்னா மட்டம் தென்படுது, இல்லையா நான் சொல்ல மாட்டேன். நான் கொடிக்கம்பம் தெரியுதுடா, வந்துட்டோம் கைஸ். அங்கே பாருங்கள், ஒரு கொடிமரம் தெரியுது பார்த்தீங்களா? விளக்க மாட்டேன்னு நினைக்கிறது. இதான்டா கோயில் போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு யாருமே வராமல் அந்த பராமரிப்பு இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பேர். மக்கள் இங்கே பாருங்கள், அந்த தீபம், அதாவது விளக்கெறியக்கூடிய அந்த ஒரு இடம் வந்து இங்கே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், ஒரு பனைமரம் கூட முற்றிலும் வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி நடுமலையில் ஒன்று, அங்கேயும் போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த கோயிலோட அமைப்பு வந்து இதுதாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுற்றியும் புளியம்பட்டி சிட்டியோட மொத்த வியூ. இங்கே கூட அனுமன் சிலை வந்து இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இங்கே வந்து கரண்ட் எல்லாம் இல்லை, அதனால் சோலார் யூஸ் பண்ணி இங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ இந்த பக்கம் கூட ஏதோ ஒரு தெய்வம் இருக்குது. இது சிவன் தானே ப்ரோ? இங்கே பாருங்களேன் மக்களே, எப்படி இருக்காப்புலன்னு பாருங்களேன். ஸோ அவரோட உருவம் வந்து அந்த லிங்கத்தில் வந்து இருக்கிற மாதிரி பதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே கேட்பாரற்று இப்போ யாருமே அதிக அளவில் வழிபடாத நிலையில் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மலைகளுக்கு மேலே வாரம் ஒரு டைமோ இல்லை மாதத்தில் ஒரு டைமோ வந்தால் நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மலை ஏறும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் அப்படியே கீழே வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம மனசு வந்து புத்துணர்ச்சி அடையுது. அப்படிங்கிற மாதிரி நிறையா மலைகளை நான் ஏறும்போது அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த இடத்துல ஏதோ போங்கு மாதிரி இருக்குது. தென்னை மரங்க, ஏதோ பூந்து படுக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த பக்கம் ஒரு பனை மரம் இருக்குது, பரவாயில்ல. பட் ஆனால் இங்கே தண்ணி தான் எங்கேயும் இல்லைங்க. சுனைகள் வந்து பெருசாக இங்கே கண்ணில் படுற மாதிரி எதுவுமே சிக்கலை. இப்போ மூலவர் அவர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய வேதகிரி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் மூலவர் வந்து இப்படி தாங்க இருக்காப்புல. 2025 1ஆம் தேதி இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருடன் அவரோட சிலை கூட இங்கே வந்து இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம கற்பூரம், அதுக்கப்புறம் சந்தன குச்சியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி, யாருமே கும்பலுன்னு சொல்கிறாங்க, நம்மளால் போய் கும்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற காட்டி இன்றைக்கி வந்திருக்கோம். ப்ரோ அதை எடு, கும்பிட்டல். ப்ரோ பைக்கில் இருந்துச்சு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை இதெல்லாம் இருந்துச்சியா? நான் எடுத்து இதில் தான் போட்டேன், முன்னாடி போட்டிருக்கேன் பாரு. பைக்கில் தான் வச்சேன்.
அதுக்கப்புறம் சரி நான் மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா விழுகாத மாதிரி வச்சிரு. மக்களே, இந்த 2025 முதல் நாள் வந்து இந்த இடத்துல ஏறி நின்று உங்களுக்காக, அதே சமயம் எனக்காக வந்து கும்பிட்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வகையில் அமையட்டும். உங்களுக்காக நானும் சேர்த்து தரிசிச்சுட்டு வரேங்க. சாமி கும்பிட்டுலாம். அந்த பாறைக்கு பக்கத்தில் வந்து அந்த பனை மரங்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ முன்னொரு காலத்தில், பட் ஆனால் இப்போ வந்து சுத்தமாக அது வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஓதிமலை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூயிசா மலைன்னு கூட ஒரு மலை இருக்குது, அது கூட சிவபெருமான் அவரோட மலை தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சுற்றியும் பார்த்திங்கன்னா புளிம்பட்டி சிட்டியோட மொத்த வியூவும் நம்ம மேலேருந்து அப்படியே பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த இடத்துல மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் கூட உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நாங்களே பார்க்கல, இப்போ தான் சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்தோம். ஸோ என்ன இடம்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ கன்னிமார்கள் அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது தெய்வங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா நாமங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வரவங்க எடுத்து கும்பிட்றாங்களா இல்லை இங்கே ஆல்ரெடி இருக்குதான்னு தெரில, பட் ஆனால் இங்கேயும் வச்சுருக்காங்க. சின்ன சிலைகள் கற்கள்லாம் எடுத்து வச்சு கும்பிட்டு வழிபட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த இடத்துலலாம் எங்கேயும் தண்ணி இருக்கிற மாதிரி அடையாளங்கள்லாம் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயே 2 பனைமரங்கள் இருக்குதுங்க. அதாவது இந்த மலைக்கு மேலே இருக்குது. மக்களே, நம்ம வந்து ஒரு வழியாக மேலே வந்து தரிசித்தாச்சு. இங்கே வந்து என்னென்ன சிலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் சிவன் அவரோட லிங்க வடிவில் ஒரு சிலை வந்து அந்த இடத்துல சைடில் வந்து வச்சுருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து பெருமாள் தான் நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 கன்னிமார் தெய்வங்கள் வந்து கோயிலுக்கு பின்னாடி சைடு கல்லெல்லாம் எடுத்து வச்ச மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. அது வந்து தெரியல, பட் ஆனால் நம்ம கோயிலை சுற்றும் போது வந்து அது கரெக்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கருடன் அவரோட சிலை, அதுக்கப்புறம் அனுமன் சிலை, அவ்வளோதாங்க மொத்தமாக இந்த கோயிலுக்கு மேலே வந்து இருக்குது. இது போக வேறு எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து இல்லை. நாங்களும் வந்து தேடி தேடி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து புளியம்பட்டி கரட்லேருந்து ஆப்போசிட்டில் ஓதிமலை அப்படிங்கிற அந்த மலை வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூயிசா கோயில்னு ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து சிவன் அவரோட கோயில் தான். அந்த இடமும் பயங்கரமாக தெரிஞ்சிட்ருக்கங்காட்டிக்கு ஸோ இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கேங்க. மேலே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சும்மா அப்படியே ஜாலியாக நம்ம வந்து எவ்வளோ ரஷ்ஷில் இருந்தாலும் மேலே வந்து உட்காந்து அந்த அமைதியை வந்து உணர்வோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ஸோ காற்று வந்து விசு விசுன்னு அடிச்சுட்டே இருக்கிறங்காட்டிக்கு நம்ம எதையும் யோசிக்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். மேலே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இந்த 2025 முதல் கோயிலாக வந்து நம்ம இந்த பெருமாள் கோயில் வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வராதுங்க, ஒரு 2 நாள் ஒரு நாள் வந்து எடிட்டிங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.